ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் டிஷ். அதுதான் ஷவர்மா ரோல். இது அப்படியே ஃபாஸ்ட் ஃபுட் டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம், ரொம்ப டெலிஷியஸாகவும் இருக்கும். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க. ஷவர்மா பேஸ்க்கான பொருட்களை நான் லிஸ்ட் போட்டிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சப்பாத்தி மாவு மாதிரியே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. அடுத்தது சிக்கன் சாட்டேக்கு தேவையான பொருட்களை லிஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. இது பாயில் பண்ண சிக்கன், மஞ்சத்தூள் போட்டு பாயில் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் போதும். அடுத்தது சிக்கன் சாட்டே பண்ணலாம். பேனில் பட்டர் இல்லாட்டி எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இது கூட கொஞ்சம் கடுகு எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா நார்மல் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் உப்பு, சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, கரம் மசாலா கொஞ்சம், இப்போ பாயில் பண்ண சிக்கனை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆல்ரெடி பாயில் பண்ணதுனால. அந்த சிக்கன் பீசஸை அப்படியே கொஞ்சம் உடச்சி விட்டுக்கோங்க, சின்ன சின்ன பீசஸாக. மேலே சில்லி ஃப்ளேக்ஸ், க்ரஷ்டு பெப்பர் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். mayonnaise செய்கிறதுக்கான லிஸ்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு எக் எடுத்துக்கிட்டேன். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக சால்ட்டு, சுகர் ஒரு 1/2 ஸ்பூன், லெமன் ஜூஸ் ஆர் வினிகர் அது ஒரு 1/2 ஸ்பூன், கார்லிக் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு. மேலே க்ரஷ்டு பெப்பரை தூவி விட்டுக்கலாம் கொஞ்சமாக. அடுத்தது பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பேனில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது சிக்கன் மிக்ஸ். இதுக்கான பொருட்கள் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த மிக்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் துருவின கேரட் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அடுத்தது ஆனியன், கேபேஜ், கொஞ்சமாக தக்காளி, சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. மைனீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். இது வந்து டொமேட்டோ சட்னி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஷெஷ்வான் சட்னின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக. இப்போது பேஸ் ரெடி ஆகிடுச்சு. அது மேலே கோட்டிங் கொடுத்துடலாம். நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ண வேண்டாம். இதுக்கு மேலே கேரட் கொஞ்சம் தூவிக்கலாம். அடுத்தது க்ரீன் சில்லி சின்ன சின்ன ஸ்லைசஸாக போட்டு அதையும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது இதை ரோல் பண்ணிக்கலாம். எப்படி ரோல் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல?
சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது. கடையில் வாங்கினதுக்கும் வீட்டில் செஞ்சதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தெரியும். கோதுமை மாவில் பண்ணது இது. பட் இது ரொம்ப ஹெல்தி. மைதா மாவை விட இது ரொம்ப பெஸ்ட்டு. க்ரீன் சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.